திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியிலிருந்து விலகிறோம்னு சொல்லி மதிமுக அதிகாரப்பூர்வமான ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்காங்க. எதற்காக திமுக கூட்டணியிலிருந்து விலகுறோம், தாவேக அரசுக்கு நாங்க ஆதரவு கொடுக்க போறோமா இல்ல கூட்டணியில இணைய போகிறோமா, எங்க கட்சியிடம் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் பதவியை ராஜினாமா செய்ய போறாங்களா இல்லையா, இடைத்தேர்தலில் எங்க கட்சியோட நகர்வு என்பது எப்படி இருக்க போது தொடர்பான அனைத்து தகவலையுமே வைகோ அவர்களை அதிகாரப்பூர்வமாக பிரஸ் மீட்டப்ல அறிவிச்சிருக்காரு. இந்த பிரஸ் மீட்டப்பை பொறுத்தவரையுமே எதற்காக நாங்க திமுக கூட்டணியை விட்டு விலகணும்னு சொல்லி சில பல காரணங்களை சொல்லியிருக்காரு. இப்ப நீங்க திமுக கூட்டணியை விட்டு விலகுறீங்கன்னா அப்ப நீங்க தாவேகாக்கு போறீங்களா அப்படின்ற கேள்விக்கு நாங்க வருகின்ற இடைத்தேர்தலில் உள்ளாட்சி போன்ற அனைத்து தேர்தலுமே தாவேகாவிற்கு நாங்க துணை நிற்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இடைத்தேர்தல் ஒரு விஷயம் வரும்போது அப்ப நீங்க இடைத்தேர்தலை நோக்கி தாவேகாவுடன் நாங்க பயணிப்போம்னு சொல்றீங்கன்னா அப்போ உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த 2 எம்எல்ஏக்கள் இப்ப திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான இந்த கூட்டணியில உதயசூரியன் சின்னத்துல நின்ன உங்களுடைய இந்த 2 எம்எல்ஏக்களை பதவி ராஜினாமா செய்ய வைக்க போறீங்களா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விலாம் இருந்துச்சு. இது குறித்து பார்த்தோம்னா நேற்று மதிமுக தலைமையிலான ஒரு உயர்மட்ட குழு நடைபெற்றுச்சு. நம்ம திமுக கூட்டணியில இருந்து விலகலாமா வேணாமா இல்ல இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை பதவி ராஜினாமா செய்ய வைக்கணும் அப்படின்ற நோக்கோடு நடைபெற்ற ஒரு கூட்டமாக தான் அனைவராலும் கருதப்படுது. ஆனா இந்த கூட்டத்துல பாத்தீங்கன்னா மதிமுக கிட்ட இருக்கக்கூடிய 2 எம்எல்ஏக்கள் ஒரு எம்எல்ஏ அந்த கூட்டத்திலே கலந்து கொள்ளல. அந்த ஒரு எம்எல்ஏ யாருன்னு பாத்தீங்கன்னா சீர்காழி தொகுதியோட எம்எல்ஏ செந்தில் செல்வம். அவர் அந்த கூட்டத்துல பங்கேற்காதது மிக ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விஷயமாக ஆயிடுச்சு. அப்போ இவர் இந்த கூட்டத்துல பங்கு கொள்ளனா அப்ப உயர்மட்ட குழு எடுக்கக்கூடிய அந்த முடிவுகள்ல இவருக்கு எந்த ஒரு உடன்பாடும் இல்லைன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. சோ இந்த கேள்விகளுக்கு அன்னைக்கே செந்தில் செல்வம் பல பதில்களை கொடுத்திருந்தாரு. அதாவது நான் இப்ப மதிமுகவுல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு ஷாக்க வைகோ அவர்களுக்கு இறக்கி விட்டாரு. நான் எதுக்குங்க மதிமுகல இருக்கேன், இப்ப நான் உதயசூரியன் சின்னத்துல போட்டிடுறேன்னா இங்க மதிமுகல இருக்கக்கூடிய இந்த அடிப்படை உறுப்பினர் பதவி நான் ரத்து செஞ்சுட்டு ராஜினாமா செஞ்சுட்டு தான் நான் திமுகல போய் இணைஞ்சிருக்கேன். அதனால இப்ப நான் யாருன்னு பாத்தீங்கன்னா நான் ஒரு திமுக கட்சியை சார்ந்தவர், நான் எதற்கு மதிமுக நடக்கக்கூடிய இந்த கூட்டங்களுக்கு போனன்ற மாதிரி அவர் ஒரு ஷாக் இறக்கிட்டாரு. அப்ப அவரோட பொறுத்தவரையே பார்த்தோம்னா இவங்க தொடர்ந்து பிரஷர் கொடுத்திருக்காங்க போல, நீங்க பதவியை ராஜினாமா செய்யுங்க, இடைத்தேர்தல நம்ம தாவேகா கூட சேர்ந்து நம்ம இந்த தேர்தலை சந்திச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க கொடுத்ததால இவர் இந்த மாதிரியான ஒரு முடிவு எடுத்திருக்காரு. நேற்று ஒரு எம்எல்ஏ கண்டிப்பா பதவியை ராஜினாமா செய்யவே மாட்டேன், நான் மதிமுக விட்டே விலகிடுறேன், எனக்கு என்னுடைய எம்எல்ஏ பதவியாவது முக்கியன்ற மாதிரி இவர் போயிட்டாரு. ஆனா முதல்ல நடைபெற்ற அந்த கூட்டத்துல சீர்காழி எம்எல்ஏ மட்டும்தான் கலந்து கொள்ளல, கடையநல்லூர் தொகுதியோட எம்எல்ஏ ராஜேந்திரன் கலந்து கொண்டாரு. அவர் எந்த ஒரு அறிவிப்புமே கொடுக்காம இருந்தாரு. ஆனா இன்னைக்கு ஒரு கூட்டத்தை போட்டாங்க, அதாவது திமுக கூட்டணியில தொடரலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டத்தை போட்டாங்க. இந்த கூட்டத்துல கடையநல்லூர் தொகுதியோட எம்எல்ஏ கலந்து கொள்ளல. நேத்து பாத்தீங்கன்னா ஒரு எம்எல்ஏ நான் கலந்துக்க மாட்டேன், நான் உங்க கட்சியில இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. சோ இன்னைக்கு ஒரு கூட்டத்தை போட்டா இன்னும் இருக்கக்கூடிய இன்னொரு எம்எல்ஏவும் கலந்துக்கல. அப்ப 2 பேருமே போய் திமுக இணைய போறாங்களா அப்படின்ற விஷயங்கள் தொடர்ந்து பேசப்பட்டு வந்துச்சு. அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரி திமுக கூட்டணியில இருந்து விலகுறோம்னு சொல்லி ஒரு மதிமுக ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்களே அது ரொம்பவே தவறான ஒரு விஷயம். ஏன்னா கட்சி சாதி மதம் எல்லாத்தையுமே கடந்துதான் மக்கள் நம்மளுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அதனால மக்களோட உணர்வுகளுக்கு நம்ம மதிப்பளிக்கணும். அதனால இந்த பதவி ராஜினாமா நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி இவரும் சொல்லிட்டாரு. அப்போ மதிமுக கிட்ட இருக்கக்கூடிய 2 எம்எல்ஏக்களும் பதவியை ராஜினாமா செய்ய தயாராகவே இல்லை. நேற்று சீர்காழி எம்எல்ஏ போயிட்டாரு நான் டிஎம்கேன்னு சொல்லி, இப்ப இவர் என்ன சொல்றாருன்னா மக்களோட உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்குறேன்னு சொல்றாரு. ஆனா இது மட்டும் தான் ஒரு காரணமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. மற்றொரு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா இன்னைக்கு எப்படியோ நாங்க உதயசூரியன் சின்னத்துல நின்று அவர்தான் சொல்றாருல, நாங்க சாதி மதம் எல்லாத்தையும் கடந்துதான் மக்கள் எங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, எதற்காக நீங்க மத சார்பற்ற ஒரு முற்போக்கு கூட்டணியில இருந்திருக்கீங்க, அதனால நாங்க இன்னைக்கு எப்படியோ எம்எல்ஏ ஆயிட்டோம், நாளைக்கே நாங்க இந்த பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு தாவேகால போய் இணைஞ்சிட்டு நாங்க எங்கெங்கெல்லாம் எந்தெந்த தொகுதியிலலாம் பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு வந்தோமோ அதே இடங்கள்ல தாவேகா எங்களுக்கு மறுபடியும் இடம் கொடுப்பாங்களா, அப்படி நாங்க நின்னாலுமே நாங்க ஜெயிப்போமா அப்படின்ற ஒரு சந்தேகம் அந்த எம்எல்ஏக்களுக்கு இருக்கு. ஏன்னா தாவேகா பொறுத்தவரையுமே இந்த இடைத்தேர்தல ரொம்ப சீரியஸா அவங்க கையில எடுத்திருக்காங்க. ஏன்னா நம்ம நிற்கக்கூடிய எல்லா தொகுதியிலுமே தாவேகா நம்ம கண்டிப்பா ஜெயிச்சே ஆகணும், அதனால நம்மளோட ஆட்களையும் உள்ள நிறுத்தலாமா அப்படின்ற பேச்சுவார்த்தைகள் உள்ள போயிட்டு இருக்கு. அப்ப நான் எதை நம்பி நான் பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு வரணும், அதனால இருக்கக்கூடிய என் பதவியாவது நான் காப்பாத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த எம்எல்ஏ இந்த முடிவு எடுத்திருக்காரு. இப்படி ராஜேந்திரன் ஒரு பக்கம் இந்த தகவலை போட வைகோ அவர்கள் பிரஸ் மீட் என்ன சொல்றாருன்னா, இந்த கூட்டம் நடந்துட்டே இருந்துச்சு, ராஜேந்திரன் அவர்கள் எனக்கு ஒரு பதிவு போட்டாரு, அதுல அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நான் மதிமுக தான் தொடருவேன், நான் திமுக போக மாட்டேன், என்னால கலந்துக்க முடியல, இதை தவறா சித்தரிக்க வேணாம்னு சொல்லி ஒரு பதிவு போட்டாருன்ற மாதிரி இவர் சொல்றாரு. ஆனா உண்மையில் என்ன பாத்தீங்கன்னா 2 எம்எல்ஏக்களுமே பதவியை ராஜினாமா செய்யக்கூடிய அந்த விருப்பமே இல்லை, அது அவங்க வெளிப்படையாகவே உணர்த்திருக்கிறாங்க. இதெல்லாம் எதை நோக்கி போகுதுன்னு பாத்தீங்கன்னா வருகின்ற இடைத்தேர்தல். இப்ப சமீபத்துல வைகோ
அவர்கள் முதலமைச்சர் விஜயை பார்த்து சந்திச்சிருந்தார்ல, அன்னைக்கே பத்திரிகையாளர்கள் பல்வேறு கேள்விகளை கேட்டாங்க. எதற்காக நீங்க சந்திச்சீங்க? ஒருவேளை நீங்க திமுக கூட்டணியிலிருந்து விலக போறீங்களா, தாவேகாக்கு போக போறீங்களான்னு சொல்லி பல்வேறு கேள்விகள் இருக்கும் போது, அப்படிலாம் நாங்க எந்த ஒரு அரசியல் ரீதியாக நாங்க கூட்டணி ரீதியாக எதுவுமே நாங்க பேசலங்க. நான் வந்து தமிழ்நாட்டுக்கான உரிமைகளுக்கான கோரிக்கைகளை தான் முன்னெடுத்து பேசிட்டு வந்தேன். அது வந்து இந்த மேகதாது அணையா இருக்கலாம், ஸ்டெர்லைட் ஆலை தொடர்பான விஷயங்களை தான் பேசிட்டு வந்தேன். நாங்க அது மாதிரிலாம் எதுவுமே இல்ல மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா அன்னைக்கு நீங்க திமுக கூட்டணியிலிருந்து விலகுறீங்களா கேட்ட கேள்விக்கு எந்த பதிலுமே இல்ல. பொறுத்திருந்து நாங்க கூட்டம்லாம் போட்டு பேசுவோம்னு சொல்லி அந்த முதல் சந்திப்பை முடிச்சுட்டு வெளியே வந்ததுமே அந்த தடுமாற்றங்கள் அவர்கிட்ட இருந்துச்சு. இன்னைக்கு பத்திரிகையாளர்கிட்ட ஒளறி இருக்காரு. என்ன சொல்றாருன்னா, முதலமைச்சரை போய் சந்திக்கும் போது அவர் என்ன சொன்னார்னா, இடைத்தேர்தலில் உங்க எம்எல்ஏக்கள் நின்னாங்கன்னா நானே வந்து உங்களுக்கு பிரச்சாரம் பண்ணி தரேன்னு சொன்னாருன்னு சொல்லி வைகோ அவர்களே ஒப்புக்கொள்கிறார். அவரு தொகுதியில அவர் தேர்தலில் நிற்கவே பிரச்சாரம் பண்ணாத ஒரு நபரு உங்களுக்கு இடைத்தேர்தலில் வந்து நிற்பாரா? அது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம். சோ இது குறித்து பத்திரிகையாளர் கேட்கும் போது இது குதிரை பேரம் இல்லையா அப்படின்ற ஒரு வார்த்தை எடுத்து விட்டதுமே வைகோ அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கோவம் வந்துச்சு. இதை எப்படி நீங்க வந்து குதிரை பேரம் சொல்லுவீங்க? அப்ப எங்க கிட்ட இருக்கக்கூடிய சீர்காழி எம்எல்ஏவை டிஎம்கே எடுத்துட்டு போலியா? அப்ப அதுதானே குதிரை பேரம். அது குதிரை பேரமா இல்ல ஒட்டகை பேரமான்னு கேட்கிறாரு. இங்க என்ன ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, இவங்க மதிமுகவோட எம்எல்ஏக்களா இருந்து நீங்க திமுகவுக்கு வந்துருங்கன்னு சொல்லி திமுகவே வலுக்கட்டாயமாக சில பேரம்லாம் பேசி கூட்டிட்டு போயிருந்தாங்கன்னா அது குதிரை பேரமா அவங்க சொல்ற மாதிரி நம்மளால எடுத்துக்க முடியும். ஆனா உண்மை என்னன்னு பார்த்தோம்னா, இங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எல்லாருமே மதிமுகல இருந்துட்டு அப்புறமா அவங்க திமுகல போய் இணையல. இப்ப சீர்காழி எம்எல்ஏ இருக்கிறார்ல செந்தில் செல்வம், அவர் வந்து தேர்தலில் போட்டியிடும் போது என்ன பண்ணிட்டாருன்னா, இங்க இருக்கக்கூடிய அடிப்படையிலான மதிமுக உறுப்பினர் பதவியை அவங்க ரத்து செஞ்சுட்டு தான் அவங்க திமுகல போய் இணைகிறாங்க. அப்போ இவரை வந்து நீங்க அடிப்படையா பாத்தீங்கன்னா ஒரு மதிமுக கட்சியை சார்ந்த நபர் கிடையாது, அவர் திமுக. அதுதான் அவர் விரிவாகவே சொல்றாரு, நான் திமுக காரதா அப்படின்ற மாதிரி. இப்ப இவர் என்ன சொல்றாருன்னா, இது குதிரை பேரம் இல்லையா? அன்னைக்கு நீங்க முதலமைச்சரை மீட் பண்ணிட்டு வரும்போது என்ன சொன்னீங்க? நாங்க அரசியல் ரீதியாக எதுவுமே பேசலன்னு சொன்னீங்க. ஆனா இப்ப என்ன சொல்றீங்க? இடைத்தேர்தலில் நீங்க நின்னீங்கன்னா உங்களுக்கு ஆதரவாக நான் பிரச்சாரம் பண்றேன் அப்படின்னு ஒப்புக்கொண்டான்னு நீங்க சொல்றீங்க. அப்ப நீங்க சொல்றதுல எது உண்மை? இப்பதான் பாத்தீங்கன்னா திமுக கூட்டணியில இருந்து மதிமுக விலகுதா அப்படின்ற செய்திகள்லாம் பரபரப்பா போயிட்டு இருக்கு. அன்னைக்கு நீங்க முதலமைச்சரை போய் பார்க்கும்போது இந்த மாதிரியான எந்த ஒரு வழிபடியான விஷயங்களும் நீங்க சொல்லவே இல்லை. அப்ப அன்னைக்கே நீங்க இடைத்தேர்தலை பத்தி பேசிருக்கீங்கன்னா இது குதிரை பேரம் இல்லையான்னு சொல்லி பத்திரிகையாளர் கேட்ட ஒரு கேள்வி என்பது நியாயமா தான் இருக்கு. அதுக்கு வைகோ அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா, நீங்க திமுக அரசுக்கு வக்காலத்து வாங்குறீங்க, இதுக்கெல்லாம் என்னால பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்லி தப்பிச்சிட்டாரு. இப்ப இறுதியா பார்த்தோம்னா, நாங்க திமுக கூட்டணியை விட்டு விலகுறோம் நீங்க சொல்லிட்டீங்க. நீங்க வந்து ஒரு சொந்தமான ஒரு கட்சியை ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. ஜனநாயகத்துல ஒரு கட்சி எந்த கூட்டணி கிட்ட இருக்கணும்ன்றது அவங்களோட தனிப்பட்ட ஒரு விருப்பம். அப்படி பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய இடதுசாரிகள், கம்யூனிஸ்ட், ஐயுஎம்எல் எல்லாருமே தாவேக அரசுக்கு ஆதரவு கொடுக்கும் போது எல்லாருமே சொல்லிட்டு போன பிரதானமான ஒரு நோக்கம் என்பது இங்க பிரசிடென்ட் ரூல் உள்ள வந்துடக்கூடாது, மக்களோட இந்த தீர்ப்பை நாங்க ஏற்கிறோன்ற மாதிரி ஒரே மாதிரியான ரீசன் தான் அவங்க சொல்லிட்டு போனாங்க. ஆனா இப்போ வைகோ என்ன காரணத்தை சொல்றான்னா, ஏடிஎம்கேக்கும் டிஎம்கேக்கும் சில பேச்சுவார்த்தைகள்லாம் போயிடுச்சு, அப்ப அது ரொம்ப துரோகமான ஒரு விஷயம், அதனால நான் இந்த கூட்டணி விட்டு விலகுறேன்ற ஒரு காரணத்தை சொல்றாரு. இது வந்து திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களே சொல்லியிருந்தாரு. இது ஆதாரமே இல்லாத ஒரு குற்றச்சாட்டு. அந்த மாதிரி எந்த பேச்சுவார்த்தையும் நாங்க பேசல. நாங்க வலுவாக எதிர்க்கக்கூடிய பாஜக கூட நெருக்கமாக இருக்கக்கூடிய பாஜகவோட பி டீமா இருக்கக்கூடிய இந்த ஏடிஎம்கே கூட நாங்க எப்படி பேச்சுவார்த்தை நடத்துவோம்னு சொல்லி இதுக்கு திமுகவே மறுப்பு தெரிவிச்சிருந்தாங்க. இப்ப கூட்டணியில இவ்வளவு நாளா இருந்துட்டு இன்னைக்கு போகும்போது இவர் என்ன சொல்லிட்டு போறான்னா, அவங்க பேச்சுவார்த்தை நடத்தினாங்க அப்படின்ற காரணத்தை சொல்றாரு. இன்னொரு காரணம் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, இப்ப திமுகவோட நாங்க தாவேகாவை நம்புறோம், ஏன்னா அவங்க ஆட்சிக்கு வந்த அப்புறமா பாத்தீங்கன்னா கரப்ஷன்லாம் பெரும் அளவுல ஒழிக்கப்பட்டிருக்கு. அடுத்ததான் அவங்க இந்த கல்வி ரீதியான விஷயங்கள்ல இருமொழி கொள்கையை வந்து அவங்க கையில எடுத்துக்கிறாங்க, மும்மொழி கொள்கையை அவங்க அனுமதிக்க மாட்டாங்க. அதனால நாங்க தாவேக அரசை வந்து நாங்க நம்புறோம்ன்ற விஷயங்களை போட்டு வடிக்கிறாங்க. இதுவரையுமே இருக்கக்கூடிய இடதுசாரிகள் சொல்லிட்டு போன காரணங்களை விட இது வித்தியாசமான காரணங்களா இருக்கு. அடுத்ததா பார்த்தோம்னா இடைத்தேர்தலில் நாங்க போட்டியிட மாட்டோம் அப்படின்ற தகவலும் போட்டு வடிக்கிறாரு. இவ்வளவு பேசிட்டு கடைசியா என்ன சொல்றான்னா, நாங்க இடைத்தேர்தலில் நிக்க மாட்டோம் அப்படின்ற தகவலையும் சொல்றாரு. நீங்க இதுவரையுமே பேசுற தகவல்லாம் எதன் அடிப்படையில் இருந்துச்சுன்னா, இப்போ உங்ககிட்ட இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் உதயசூரியன் சின்னத்துல நின்னுட்டாங்க, எங்க சின்னத்துல நிக்கணும், அதனால இந்த பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு நான் தாவேகா கூட்டணிக்கு போக போறேன், இடைத்தேர்தல் ஆதரவு தெரிவிப்பேன், உள்ளாட்சி தேர்தல் ஆதரவு தெரிவிப்பேன், இந்த மாதிரி பேசிட்டு இப்ப இடைத்தேர்தலில் நான் நிக்கவே இல்லைன்ற மாதிரி மாற்றி மாற்றி சில தகவலை கொடுத்துட்டு வராரு. எப்படியோ ஒரு வழியா பாத்தீங்கன்னா நம்ம திமுக கூட்டணியை விட்டு விலகிடணும் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப நாளா யோசிச்சு வந்தாங்க. இதுதான் காரணம், இப்பதான் நேரம்ன்ற மாதிரி கிளம்பிட்டாங்க. இதுக்கு திமுக மிகப்பெரிய ஒரு பலவீனமான ஒரு விஷயமா இது இருக்குமா அப்படின்றத ஒரு கேள்விக்குறியான விஷயம். இப்ப சமீபத்துல ஒரு திருமண மேடையில பேசும்போது கூட பொதுச் செயலாளர் ராசா அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நம்மளுக்கு கூட்டணியே தேவையில்லை தலைவரே, கூட்டணியே இல்லாம நம்ம இந்த மாதிரி தேர்தலை சந்திக்கலாம், நீங்க வந்து பகிரங்கமா அறிவிச்சிருங்கன்ற மாதிரி பேசியிருந்தாரு.
சொல்லியிருந்தாரு. இது குறித்து ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது கூட நான் இதை பரிசீலிக்கிறேன் அப்படின்னாரு. அப்ப வருங்காலத்துல பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் தாவேகாவுக்கு ஆதரவா போனாலுமே அது எங்களுக்கு பலவீனத்தை ஏற்படுத்தாது. ஏன்னா வருகின்ற இடைத்தேர்தல கூட பாத்தீங்கன்னா திமுக இந்த தேர்தல அவ்வளவு அசால்ட்டா எடுத்துக்க போதில்ல, அவங்களோட ஒட்டுமொத்த பலத்தையுமே இந்த தேர்தல காட்ட போறாங்க. அதனால இந்த கூட்டணி கட்சிகள் இருக்கோ இல்லையோ போச்சோ, அதனால இந்த கூட்டணி கட்சிகள் இருக்குதோ இல்லையோ, அதனால எங்களுக்கு எந்த விதமான ஒரு பலவீனமோ இல்லைன்னு சொல்லி திமுக தெரிவிச்சிருக்காங்க. ஆனா இப்ப இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவரே இப்ப தாவேகா கூட்டணிக்குள்ள போறாரு. அங்க இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா விசிகே. இப்ப சமீபத்துல கூட என்ன ஒரு விமர்சனம் பண்ணியிருந்தாங்கன்னா, கிளையே இல்லாத ஒரு கட்சிக்கு 10 தொகுதி கொடுத்திருக்காங்கன்னு சொல்லி 8 தொகுதி கொடுத்திருக்காங்கன்னு சொல்லி தேமுதிகவும் விசிகாவும் நேரடியாக விமர்சனம் பண்ணியிருந்தாரு. இப்ப அந்த கூட்டணியில போய் இணைய போறாரு. உங்களை எந்த அளவுக்கு அவங்க மரியாதையா வச்சுக்க போறாங்கன்னு சொல்லி தான் நம்ம பொறுத்து இருந்து பார்க்கும். இப்போ அவங்க எல்லாமே இருக்கக்கூடிய அந்த கூட்டணி கட்சிக்குள்ளேயே போறீங்க. உங்களை வந்து ரொம்ப மரியாதை ரீதியாக என்ன சொல்லிட்டு போறாங்க, நாங்க திமுக கூட்டணியில இருக்கும் போது நாங்க தன்மானத்தை இழந்துதான் இந்த கூட்டணியில இருக்கோம்னு நீங்க சொல்லிட்டு போறீங்க. தாவேகா வருகின்ற இடைத்தேர்தல உங்களுக்கு எந்த அளவிலான ஒரு மரியாதை கொடுக்க போறாங்க, நீங்க எல்லாம் ரொம்ப நம்புறோம், அவங்க பிஜேபியோட பி டீம்லாம் கிடையாதுன்னு சொல்லி உள்ள போறீங்க. வருங்காலத்துல உங்க உறவு என்பது எப்படி நீடிக்க போகுதுன்றதை பொறுத்து இருந்து பார்ப்போம்.